சென்னை ஓஎம்ஆர் சாலையில் மழைநீர் வடிகாலுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் 3 வயது பெண் குழந்தை விழுந்த நிலையில் குழந்தை மீட்கப்பட்டு தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் அங்கு தடுப்பு பணிகளானது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த அண்மை செய்தியையும் அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுமன் இணைப்பில் இருக்கிறார். சுமன், வணக்கம். தற்போது அங்கு தடுப்பு பணிகள் எந்த அளவுக்கு தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? முழு விவரம் என்ன? வணக்கம் கனிமொழி. அதாவது சென்னை பழைய மகாபலிபுரம் சாலை துறைப்பாக்கம் ஸ்ரீவரம் மாருதி நகர் 2வது குறுக்கு பிரிவை சேர்ந்த உதயன் மீனா தம்பதியினர் இவர்களும் கடந்த 1 வருடமாக இந்த பகுதியில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்களுக்கு 3 வயதில் ஒரு பெண் குழந்தையும் 1.5 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது. நேற்று இந்த பகுதியில் குறிப்பாக மழைநீர் வடிகால் பணிக்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டு ஆங்காங்கே மூடப்படாமல் இருந்து வருகிறது. நேற்று தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இந்த மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களில் மழைநீர் ஆனது தேங்கி நிற்கிறது. இந்த நிலையில் நேற்று இரவு சுமார் 7:20 மணி அளவில் இந்த தம்பதியினரின் 3 வயது குழந்தை யோகா பிரதீட்சா இந்த பகுதியில் கீழே இறங்கி சாலையில் விளையாடி கொண்டிருந்தார். அப்போது இந்த பகுதியில் இந்த மழைநீர் வடிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களில் எந்த ஒரு பேரிகார்கள் வைத்து இந்த சாலையை மூடப்படாமல் இருந்ததால் இந்த குழந்தை திடீரென விளையாடி கொண்டிருந்த குழந்தை திடீரென மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்தது. இதை பார்த்த அக்கம் பகுதியினர் உடனடியாக அருகே உள்ள துறைப்பாக்கம் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். தொடர்ந்து தற்போது அந்த குழந்தை சோழிங்கநல்லூர் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடிய நிலையில் தற்போது வரைக்கும் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் சட்ட நேரத்திற்கு முன்பாக இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட ஒப்பந்ததாரர் இந்த பகுதியில் தற்போது குழந்தை விழுந்த இடத்தில் ஒரு இரும்பு தடுப்புகளை வைத்து அமைக்கும் பணியில் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக நேற்றே இந்த பள்ளம் அருகே இப்ப இரும்பு தடுப்புகள் அமைத்திருந்தால் இந்த குழந்தை இந்த பள்ளத்தில் விழாமல் இருந்திருக்கலாம் என்ற ஒரு குற்றச்சாட்டில் இப்பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றனர். இதில் சென்னை மாநகராட்சியின் ஒப்பந்ததாரரை அளித்தமே இதற்கு குழந்தை விழுந்ததற்கான காரணம் என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். கனிமொழி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.